ஹாய் கண்மணிஸ், இன்னைக்கு என்னோட சாட்டர்டே மினி பிளாக் பார்க்க போறோம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நானும் பாப்பவும் சேலம்ல இருக்க கோட்டை அழகிரி பெருமாள் கோவிலுக்கு போயிருந்தோம் இல்லையா, அந்த கோவிலுக்கு நான் இன்னைக்கு போறதுக்காக நான் அப்பா அம்மா எல்லாருமே கிளம்பியாச்சு. பாப்பு வந்து ஒர்க் போயிட்டதுனால கேபு புக் பண்ணி போயிடலான்னு சொல்லிட்டு கேப்லாம் புக் பண்ணிட்டு நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. நம்ம போற இந்த பெருமாள் கோவில் கோட்டை பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாப்போம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கே கோவிலுக்கு வந்து போயிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து அப்பா அம்மா கூட சேர்ந்து பெருமாள் பக்கம் வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாம் ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போயிட்டு நல்லபடியாக சூப்பராக நம்ம பெருமாளை வந்து தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நம்ம கோவிலை வந்து சுற்றி வந்திருந்தோம். ஆக்சுவலி இந்த கோவிலில் வந்து வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சு ஆஃப்டர் 10 days வரைக்குமே இந்த அளவுக்கு மக்கள் வந்து சுவாமி தரிசனம் வந்து பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம 10 daysக்குள்ளேயே வந்துட்டோம் அப்படின்றதுனால சூப்பராக பெருமாளை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அங்கேயே பிரசாதம்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வாங்கி நான் அப்பா அம்மா எல்லாருமே சூப்பராக சாப்பிட்ருந்தோம். லட்டு வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பெருமாள் கோவில் லட்டுனா சொல்லவா வேணும். அப்புறமா அங்கே நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அது எல்லாமே வாங்கிட்டு இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி டேயில் மட்டும் 10 days வரைக்குமே நம்மளுக்கு இந்த கண்ணாடி மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு இடம் இருக்கும். இங்கே வந்து நம்மளோட முன்னோர்கள்லாம் நம்ம வந்திருக்கோமான்னு சொல்லி பார்ப்பாங்கன்னு சொல்லி எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களையும் போய் பார்த்துட்டு நாம் அப்படியே கிளம்பியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முக்கியமான இடம், பரமபத வாசல். வைகுண்ட ஏகாதசி அப்போ இந்த வாசல் வழியாக தான் பெருமாள் வந்து வெளியே வருவார். இதை வந்து சொர்க்க வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பரமபத வாசல் வழியாக நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட முன்னோர்களும் நம்மளை பார்ப்பாங்க, நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வழியாக வெளியே வந்துட்டு அம்மா வீட்டில் இருந்து பாசிப்பருப்பு பாயசம் வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் அங்கே வந்திருந்த மக்களுக்கு எல்லாமே நம்ம சூப்பராக பிரசாதம் வந்து கொடுத்துட்டு நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த சாட்டர்டே பெருமாளோட பிளஸிங்காக நம்ம சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். பரமபதல் வாசல்லையே நம்ம வெளியே வந்தோம்னா 2 சைடுமே நிறைய கடைகள் இருக்கும். சின்ன வயசில் நிறைய பொருட்கள் வாங்குவோம். ஆனால் இப்போல்லாம் ஜஸ்ட்டு சைட் சீயிங் மட்டும்தான், வாங்குறதுல எதுவுமே கிடையாது. முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வைகுண்ட ஏகாதசி எப்போ வந்துட்டு கரும்பு வந்து வாங்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வாங்கிட்டு திரும்ப கேப்பும் புக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்பா அம்மா கூட திரும்ப இன்னொரு டைம் போய் நம்ம கோட்டை பெருமாள் பார்த்தது அவ்வளோ பிளஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. அப்புறமா நம்ம வரும்போது பார்த்தா தான் என் நெத்தி ஃபுல்லாக அவ்வளோ திருநீராக இருந்துச்சு. நான் வச்சதுக்கப்புறமும் அப்பா அம்மாவும் சேர்ந்து திருநீர் வச்சு விட்டாங்க. என்னதான் நாம் வச்சாலும் அப்பா அம்மாவும் சேர்ந்து திருநீர் வச்சு விடும் போது அவ்வளோ பிளஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். என்ன மாதிரியே உங்களுக்கும் இருக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய் கண்மணிஸ்.